வணக்கம். ஓர் எண் மற்றொரு எண்ணின் 7 மடங்கு ஆகும். அவற்றின் வித்தியாசம் 18 எனில் அவ்வெண்ணை காண்க. ஓர் எண்ணை எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓர் எண் எக்ஸு, அது 7 மடங்குனாக்கா 7x. அப்போது இந்த அவற்றின் வித்தியாசம் போது 1லேருந்து 1 கழிக்கணும். அப்போது 7x - x என்ன வருது? 6x. அந்த 6x எதுக்கு சமம்? 18க்கு சமம். அப்போ எக்ஸ் எவ்வளோ? 18 / 6. அப்போ என்ன வருது? 3. அப்போ x = 3 தான் உங்களுக்கு விடையாக வரும். இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட் இந்த 3வது கணக்குக்கு இதுதான் ஆன்சர். 4வது கணக்கு பார்ப்போம். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 எனில் எது பெரிய எண்? இந்த 4வது கணக்கு பாருங்கள். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல். அப்போ ஓர் எண்ணை நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அடுத்த எண்ணை பார்த்தீங்கன்னாக்கா x + 1. 3வது நம்பர் என்னது? x + 2. இவன் 3 பேரையும் கூட்டினா எவ்வளோக்கு சமம்? 75க்கு சமம். அப்போ என்னது? 3 நம்பரையும் கூட்டும்பொழுது இந்த கமாவெல்லாம் என்ன செய்யும்? ப்ளஸ் போட்டுக்கிட்டா இந்த எக்ஸு இந்த எக்ஸு இந்த எக்ஸ். அப்போ 3x கூட்டினா 3x ப்ளஸ் ஒரு 1 ஒரு 2. அப்போது 1 + 2 3 = 75. இப்போ 3x = 75 - 3. அப்போ எவ்வளோ வரும்? 72. அப்போ 3x = 72, x = 72/3. அப்போ அடிங்க பார்ப்போம். ஒரு 3 3 6 6 மீதி 1 4 12. அப்போ x 24ன்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னது? x + 1 25. x + 2 என்ன? 26. இதில் என்ன கேள்வி? அவற்றுள் பெரிய எண் எது? x + 2. இவன் தான் பெரியவன். அதனால் பெரிய எண் எதுன்னும் போது 26. இதுதான் விடை. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நீங்கள் இந்த இதை அமைக்கணும். x + 1 x + 2ன்னு அமைக்கணும். அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது நம்ம 5வது கணக்கு பற்றி பார்ப்போம். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் 1/3 பங்கு. ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தில் 1/3 பங்கு. செவ்வகத்தின் நீளம் எவ்வளோனாக்கா இந்த அகலத்தை போல் 1/3 பங்கு தான் சொல்கிறோம். அப்போ அகலத்தை பின்னு எடுத்துக்கிட்டா நீளத்தை b/3. ஆக்சுவலாக செவ்வகம் நம்ம போடும்போது நம்ம இப்படி தான் போடுவோம். ஆனால் இது நீளம் கம்மியாக இருக்கிறதால இப்படி வர்றோம். இந்த செவ்வகம் இங்கே பாருங்கள், 1/3 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போ செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 நீளம் கூட்டல் அகலம், அதாவது 2 l + b. இங்கே நீளம் எவ்வளோ இருக்கான்? b/3. அகலம் எவ்வளோ? b. இவனை 2 பேரையும் 2ஆல் பிரிக்கணும். இவன் எவ்வளோ சமம்ட்டாங்க? 64க்கு சமம்ட்டாங்க. 64க்கு சமம்ட்டாங்க. அப்போ இங்கே b இருக்குது, இங்கே b/3 இருக்குது, இங்கே b இருக்குது. அப்போ காமனாக 3 எடுத்துக்கலாம். இங்கே b, இங்கே வெறும் b இருக்குது. இங்கே பகுதியில் ஒன்றுமே இல்லை. அதனால் இவனை இங்கே பெருக்கிக்கிட்டா b + 3b. உங்களுக்கு எளிமையாகவே சொல்லித்தரேன். இந்த 2ஐயும் இந்த 64ஐயும் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டா நம்மளுக்கு என்ன வரும்? 32 வரும். ஏன் அடிக்கிறேன்னாக்கா இது பெருக்கல்ல இருக்கா இந்த வேரியபிளோட அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ நம்ம இப்போ டைரெக்டாக இந்த லெஃப்ட் ரைட்டு அடிக்கும்பொழுது 32 வரும். அடுத்தது பாருங்கள், இதை எப்படி செய்யலாங்க? 4b, ஒரு பியும் 3bயும் ஆட் பண்ணும்போது 4b = இந்த 32 இங்கே போகும்போது பெருக்கல் ஆகிடும். வகுத்தல்ல இருந்தால் ரைட்டில் போகும்போது பெருக்கல் ஆகிடும். 32 × 3. அப்போ 2 6 9 96. அப்போ b = 96/4. இவன் இங்கே வரும்போது என்ன செஞ்சிருவான்? வகுத்தல் ஆகிடும். வகுத்தல் ஆகிட்டா 4 8 4 16. அப்போது நீளம் என்னது? நீளம் கேட்குறாங்களா அகலம் கேட்குறாங்களா? செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. அகலம் தான் இதில் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அகலம் 24னா நீளம் எவ்வளோ? 8. நீளம் 8 சென்டிமீட்டர். 3 மடங்கு சின்னது இல்லையா நீளம்? அதனால் நீளம் 8 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஏதோ ஒரு அலகு மீட்டர்ன்றதால